I welcome you to learn English. Look at these sentences. It is a book. இது ஒரு book. They give tickets. இதில் green கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் அதுதான் verbs. இந்த verbs இல்லாமல் எந்த சென்டென்ஸும் எழுத முடியாது. இந்த verbs அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள். இந்த verb வச்சு தான் ஒரு செயல் எப்போ நடக்குது அப்படிங்கிறத குறிக்க முடியும். அதாவது காலத்தை குறிக்க முடியும், டைமை குறிக்க முடியும். I went to temple tomorrow அப்படின்னு சொல்ல முடியாது. நான் நாளை கோயிலுக்கு சென்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி யூ வில் கம் எஸ்டர்டே, நீங்கள் நேற்று வருவீர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கரெக்டான டென்ஸ், கரெக்டான வேர்ப் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். காலேஜில் கிளாஸில் பிளாக் போர்டில் டென்சஸ் அப்படின்னு நான் எழுதின உடனே சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க, ஐயோ டென்சஸ் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு. ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொல்லியிருக்காரு, டென்சஸ் அப்படின்னு உடனே டென்ஷன் ஆகுது சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே கமெண்ட்டை நான் இந்த சேனலில் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு டென்சஸ் ஒன்றும் கஷ்டமானது இல்லை. அந்த ரூல்ஸை ஒரு தடவை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸி. மொத்தம் 12 டென்சஸ் மட்டும்தான். அந்த 12 டென்சஸ்லையும் அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் அப்படின்னு நான் அந்த சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸை மட்டுமாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இங்கிலீஷில் நம்மளுடைய தாட்ஸை கன்வே பண்ண முடியும். மொத்தம் 12 டென்சஸ். அதில் ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் டென்சஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஒரு ரிவிஷன். இந்த 12 டென்சஸோட நேம்ஸை ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 12 பாக்ஸஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வரிசையில் பாருங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதே ஆர்டர் தான். சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட். முதல்ல இருக்கிற கண்டினியூஸையும் பர்ஃபெக்டையும் சேர்த்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இனி உங்களால் ஈஸியாக 12 டென்சஸோட நேம்ஸை சொல்ல முடியும். ரொம்ப ஈஸி. அதை பற்றி படிக்கிறதும். இந்த வீடியோவில் நான் அந்த ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் எடுத்துக்கிற போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு 2 டென்சஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நாளையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஈஸி தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 2 டென்சஸை எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தமிழ் வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறப்ப நான் வருகிறேன் அப்படின்னு வருது. கண்டினியூஸ் அப்படின்றதில் நான் வந்து கொண்டிருக்கிறேன், ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நான் வந்து விட்டேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நான் வந்து கொண்டே இருக்கிறேன். இந்த 4 தமிழ் வாக்கியங்களுக்கும் வித்தியாசங்கள் உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி தான் இங்கிலீஷில். ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோ டென்சஸ் ரிவிஷன் நம்பர் 1. இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த 2 டென்சஸை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரொம்ப முக்கியம். ரெகுலரான ஆக்டிவிட்டி, யூஸ்வலாக நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டியை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அதே மாதிரி உலகம் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணப்பட்ட விஷயங்களை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இப்போ நடந்துகிட்டு இருக்கு, ஓகே, ஆக்டிவிட்டீஸ் அட் ப்ரெசன்ட், இப்போ நடந்துகிட்டு இருக்கிற செயல்களை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப ஒரு முக்கியமான ரூலை ஃபாலோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான ரூல். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பாருங்கள். ஹீ, ஷீ, இட், இது எல்லாமே ஒருமை, சிங்குலர். ஓகே, சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஹீ ஈட்ஸ், ஷீ கேச்சஸ், இட் மூவ்ஸ், பாய் ஸ்விம்ஸ். இந்த பாய் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை. அதே மாதிரி இட் அப்படிங்கிறது ஒருமை, ஷீ அப்படிங்கிறது ஒருமை. ஸோ சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணணும். ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஐ அப்படிங்கிற வார்த்தை ஒருமையாக இருந்தாலும், நான் அப்படின்னு சிங்குலரில் பொருள் கொடுத்தாலும் அது பன்மையோடு தான் சேர்ந்துக்கிறோம். எதனால் அப்படின்னா, ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக ஐ பன்மையோடு சேர்ந்துக்கிறது. ஓகே, இப்போ ஐ வர்றப்பவும் நீங்கள் வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ அங்கே ஹீ கோஸ், ஷீ ஈட்ஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த சென்டென்சஸை பாருங்கள். வி ஈட், யூ டேக், வேர்போட எஸ் ஆட் ஆகலை. ஸோ இந்த ரூல் முக்கியமான ரூல். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த 12 டென்சஸில் ஃபஸ்ட்டு டென்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்.
ஓகே, அதை எப்போ யூஸ் பண்ணணும்? ரெகுலராக நம்ம செய்கிற ஆக்டிவிட்டி. இல்லை, ரெகுலர்லி ஐ கோ டு காலேஜ் அட் 9. நான் 9 மணிக்கு காலேஜுக்கு போவேன். யுனிவர்சல் ஃபேக்ட், உலகம் பூரா அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். தாஜ்மஹால் அழகானது அப்படின்றது. ஸோ அதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும், வேறு எந்த டென்ஸ்லையும் சொல்லக்கூடாது. தாஜ்மஹால் இஸ் பியூட்டிஃபுல். ஹீ ஒர்க்ஸ் ஹார்டு, சிங்குலர் வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். வி சப்மிட் அவர் ரெக்கார்ட் நோட்ஸ். வி அப்படிங்கிறது பன்மை. இவ்வளோ தான் ரூல். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல் இவ்வளோ தான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்ம நினைக்கிற அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி அடுத்த டென்ஸ் பார்ப்போம். இது அதோட ஈஸி, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், அதாவது கரண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். ஆக்டிவிட்டி தட் இஸ் கோயிங் ஆன். கோயிங் ஆன் அப்படின்னா என்ன? கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். இங்கே நான் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சரை விட நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்குறப்ப இன்னும் நல்லா புரியும். அதாவது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இஸ் வரணும், ஆர் வரணும். நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இட் இஸ் கம்மிங், இது வந்து கொண்டிருக்கிறது. இஸ் வந்திருக்கா? இட்டு வந்திருக்கிறதுனால இஸ் வந்திருக்கு, வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. தே ஆர் கோயிங், ஆர் வந்திருக்கு அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா பன்மை வந்திருக்கு. ஸோ பன்மை வந்துச்சுன்னா ஆர், சிங்குலர் வந்துச்சுன்னா இஸ். த பஸ் இஸ் ரன்னிங். சில்ட்ரன் ஆர் பிளேயிங். சில்ட்ரன் அப்படிங்கிறது குழந்தைகள். சில்ட்ரன் ஆர் பிளேயிங். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற சென்சஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரெண்டு டென்சஸ்லையும் மாடல் சென்டென்சஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 12 டென்சஸில் ஃபஸ்ட்டு 2 டென்சஸ் பார்த்தோம். அந்த டென்சஸோட நேம்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதில் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு நேராக ஹீ கிவ்ஸ், ஷீ ஈட்ஸ், பாய் ரன்ஸ். அதே மாதிரி ஹீ இஸ் கிவிங், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஷீ இஸ் ஈட்டிங், பாய் இஸ் ரன்னிங். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பன்மை வர்றப்போ பாருங்கள், வேர்போட எஸ் ஆட் ஆகலை. வி கிவ், தே டேக். அதவே கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுகிறப்ப வி ஆர் கிவிங், தே ஆர் டேக்கிங். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்பவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ரெண்டு டென்சஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஃபோன் ரிங்ஸ், இந்த ஃபோன் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை, அதனால் ரிங்ஸ் அப்படின்னு இருக்குது. கார் ரன்ஸ். ஓகே, கார் அப்படிங்கிறது சிங்குலர். ஃபோன் இஸ் ரிங்கிங், கார் இஸ் ரன்னிங். நான் இந்த டேபிளில் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ப்ரெசன்ட் டென்ஸா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எது அப்படின்னு. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் இப்போ உங்களுக்கு நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை அப்ளை பண்ணுறப்ப ஒரு ரூல், இம்பார்ட்டண்ட் ரூல், வேர்போட எஸ் ஆட் பண்ணணுமா, எஸ் ஆட் பண்ணக்கூடாதா, அதுவும் இப்போ உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கண்டினியூஸ் டென்ஸில் ஐஎன்ஜி சேர்ப்பீங்க. அதில் இஸ் வருமா, ஆர் வருமா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நவ் இந்த தமிழ் சென்டென்சஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் இங்கிலீஷில். ஓகே, எந்த சென்டென்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பண்ணணும், எந்த சென்டென்ஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மட்டும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். குழந்தைகள் பாடிக்கொண்டிருக்கின்றன, சில்ட்ரன் ஆர் சிங்கிங். ஓகே, நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வி ஆர் லிசனிங், வி ஆர் ஆஸ்கிங். ஆஸ்கிங் அப்படின்னாலும் கேட்குறது, கேள்வி கேட்குறது. லிசனிங் அப்படின்னா காதால் கேட்கிறது. நிலவு ஒளிர்கிறது, த மூன் ஷைன்ஸ். மூன் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை, அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் சரியாக செய்கிறேன், ஐ டூ கரெக்ட்லி. ஹீ ஸ்பீக்ஸ், அவர் பேசுகிறார், வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த சேனலில் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் டென்சஸ் ரிலேட்டடாக. அந்த டென்சஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ ஒரு ரிவிஷன், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் நம்பர் 2, அந்த வீடியோவில் அடுத்த 2 டென்சஸை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.